சிம்பிளாக ஈஸியாக 4 வகையான ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். இது குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம். டீ காஃபிக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். முதல்ல மனோகரம் பார்க்க போகிறோம். ரெண்டாவது முறுமுறுன்னு மக்காச்சோளத்தில் ஒரு பக்கோடா. இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கோபி மஞ்சூரியன் ஹோட்டல் ஸ்டைலில் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம மசாலா கஜ்ஜு நமக் பரான்னு சொல்லிட்டு 1 மந்த் வரைக்குமே கெட்டு போகாத ஒரு ஸ்நாக்ஸ். இதுக்கப்புறமா நம்ம மனோகரம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப யூனிக்கானது, ரொம்ப ரேராக இது செய்வாங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அதே சமயம் வெல்லத்தோட டேஸ்ட்டும் இருக்கும். இது சுகரோ நெய்யோ இதில் கிடையாது. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1.25 கப் நம்ம வெல்லம் எடுத்துக்கிறோம். அதை நல்லா துருவி எடுத்துக்கலாம். ஸோ இப்படி நம்ம பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக நம்ம அந்த கட்டி எல்லாம் இல்லாமல் எடுத்துடலாம். 2 கப் கடலை மாவை நம்ம நல்லா சளிச்சு எடுத்துக்கணும். அதில் கட்டியோ லம்ஸோ எதுவுமே இருக்கக்கூடாது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட் செய்ய தெரியாதவங்களே ஈஸியாக பண்ணிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். இந்த தீபாவளிக்கு இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப பெரிய பொருட்கள் எதுவுமே தேவையில்லை. பதம் அப்படிங்கிறது வெல்லம் பதம் ரொம்ப ஈஸியானது கூட. இதுக்கப்புறம் அரிசி மாவு அரைக்க போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போது கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். பேக்கிங் சோடா பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் தான் நம்ம போடணும். போட்டுட்டு முதல்ல எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு நல்ல சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வரணும். நீங்கள் கிராஜுவலாக தான் தண்ணியை ஆட் பண்ணணும், தண்ணியை ஊற்றணும். ஒரே அடியாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்டிக்கி ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்ல டோ மாதிரி நீங்கள் கொண்டு வாங்க. ஸோ நமக்கு அந்த டோ பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. வறண்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் மட்டும் போட்டிருக்கேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு டோ இருக்கணும் சாஃப்டாக. இதில் ஒரு கையளவு மாவு எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா மனோகரத்துக்கு ட்ரெடிஷ்னலாக ஒரு கரண்டி இருக்குது, அதில் கூட பண்ணலாம். ஸோ அது இல்லாதவங்க இது மாதிரி நம்ம தேன்குழல் முறுக்கு மோல்டில் எண்ணெய் தடவிட்டு கையளவு மாவை இதில் வச்சுட்டு நம்ம டைரெக்டாக ஆயில் மேலே பிழிஞ்சு விட போகிறோம். ஆயில் பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்லா சூடாக இருக்கணும். ஸோ இதை போட்ட உடனே மேலே வரணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நல்லா ஃப்ரை ஆகும். இல்லை அப்படின்னா சொதன்னு ஆகிடும். ஸோ பாருங்கள், இது மேலே பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும், அந்த ஆயிலோட சத்து அடங்க வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அயன் கடாய் வச்சுருக்கேன். ஸோ இந்த கடாயில் பார்த்திங்க அப்படின்னா செய்கிறது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு விஷயம், அந்த ஆயிலோட சூட்டை அப்படியே பேலன்ஸ்டாக வச்சுருக்கோம் இந்த அயன் கடாய். அது இல்லாமல் அயன் கடாயில் நம்ம பண்ணும்போது அந்த அயனோட சத்தம் உள்ள போகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் நீங்கள் அயன் கடாய் கிடச்சின்னா இது மாதிரி வாங்கி வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நமக்கு ஆயில் சத்தம் 99% அடங்கிடுச்சு. இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நான் செகண்ட் எப்படி ரெண்டாவது மெத்தடில் எப்படி ஃப்ரை பண்ணணும்னு நான் காட்டுறேன். அது பார்த்திங்கன்னா நம்ம பிழிஞ்சிடும்போது நம்ம இப்படி ஒரு சிசரில் கட் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு கத்திரிக்கோலில் கட் பண்ணிக்கலாம். இல்லைனா கையில் அப்படியே கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அந்த மனோகரத்துக்கு ஏற்ற ஷேப்புன்னு சொல்லலாம். ஸோ ட்ரெடிஷ்னலாக பெரிய ஒரு பூந்தி கரண்டி இருக்கும். ஸோ அதில் அப்படியே ஒரு கையளவு மாவு எடுத்துகிட்டு நல்லா உள்ளங்கையில் வச்சுட்டு அப்படியே தேய்ச்சி விடுவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதே மாதிரி ஷேப்பில் வந்துடும். ஸோ இதையுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா சூடான ஆயிலில் ஃப்ரை பண்ணி ஆயில் சத்தம் அடங்கும்போது நம்ம எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. இது முழுசாக இருக்கிறது எல்லாம் நம்ம உடைச்சி விட்டுக்கலாம். ஸோ அப்போ தான் அந்த வெல்லத்தோட சிரப் உள்ளே போகும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஓட்டை இருந்ததுன்னா பர்ஃபெக்டாக ஃப்ரை ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது 1.25 கப் ஜாகரி, அதுக்கப்புறம் 1/2 கப் தண்ணி முதல்ல 2 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். ஸோ பாருங்கள், இதை நம்ம வடிக்க போகிறோம். ஏன்னா அதில் குப்பை ஏதாவது இருந்ததுன்னா வந்துடும். அதனால நம்ம வடிக்க போகிறோம். உங்கள்கிட்ட குப்பை இல்லாத வெல்லம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக கூட பண்ணலாம்.
எனக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வெள்ளத்தில் ரொம்ப வந்து தூசெல்லாம் எதுவும் இல்லை. இப்போ வந்து நம்ம திரும்ப ஊற்றிட்டு இது வந்து எந்த அளவுக்கு வரணும் அப்படின்னா ஒரு சாஃப்டான பால் மாதிரி வரணும். முதல் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் வரும், இது கிடையாது. ஸோ வெள்ளத்தோட ஸ்டேஜஸ் நான் வந்து காமிக்கிறேன் என்னென்ன வரும்னு சொல்லிவிட்டு. ஸோ கண்டினியூஸாக குக் பண்ணுங்கள். ரெண்டாவது ஸ்டேஜ், ஸோ கொஞ்சம் எடுத்து தண்ணியில் விடும்போது கரைஞ்சிடும். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. இந்த வெள்ளத்தை எடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு ஸ்வீட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி பதம் இருக்கும். பர்ஃபிக்கு ஒரு கம்பி பதம், ஜாங்கிரிக்கு ஒரு அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் தான். குலாப் ஜாமுனுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணால் போதும். இது மாதிரி வரும்போது தக்காளி பதம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அதிரசத்துக்கு உண்டானது. இதுக்கப்புறம் கண்டினியூஸாக குக் பண்ணணும். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாஃப்ட் பால் கன்சிஸ்டன்சி. இதுக்கப்புறம் போயிடுச்சு அப்படின்னா சிக்கி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும், ஹாட் பால்கெல்லாம் வந்துடும். ஸோ இது வந்து பர்ஃபெக்டான பதம்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு கையால் எடுக்கும்போது ஒரு சின்ன பால் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இது மாதிரி நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டானது. இது வந்து மறந்துடாதீங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண அந்த சேவ் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு என்ன பண்ணலான்னா நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அப்போ என்னாகும் அப்படின்னா நமக்கு வந்து அப்படியே அந்த வெல்லம் வந்து கெட்டியாக ஆரம்பிக்கும். நம்ம அப்பப்போ என்ன பண்ணணும்னா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் ஒன்ஸு, 10 மினிட்ஸ் அப்படி. இப்போது ஏலக்காய் பொடியும் ட்ரை ஜிஞ்சர் பவுடர் சுக்குப்பொடியும் போடுறோம். சுக்குப்பொடி போடுறதுனால வெல்லம் சாப்பிடும்போது நமக்கு வாயில் புண்ணு வராதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் to 40 மினிட்ஸ் வந்து இது அப்படியே செட் ஆகிடும். ஸோ அப்பப்போ எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த வெல்லம் எல்லாத்துலேயுமே படிஞ்சிடும். ஸோ இது மாதிரி நமக்கு வரும். நல்ல ஜூஸ் எல்லாமே உள்ளே இறங்கியிருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். இதில் முக்கியமான விஷயமே மனோகரம் வந்து கிறிஸ்பியாக இருக்கணும், ஜூஸ் உள்ளே இறங்கியிருக்கணும், அதே சமயம் சொதன்னு இருக்கக்கூடாது. இந்த மனோகரம் 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. இது வந்து நீங்கள் சுகர், கருப்பட்டி, வெல்லம், நாட்டு சர்க்கரை எல்லாத்துலேயுமே பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தேனில் கூட பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ட்ரை ஜிஞ்சர் பவுடர், அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி, ஜாதிக்காய் பொடியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது மசாலா கஜ்ஜு நமக் பரா. இது கோதுமை, ராகி, மைதா இதில் வேணாலும் பண்ணலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். குழந்தைகளுக்கும் சரி, இந்த டீ டைமுக்கும் சரி, இல்லைனா தீபாவளிக்கும் சரி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கு மைதா 1.25 கப் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஓமம், அதாவது அஜ்வைன், கேரம் சீட்ஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன். உப்பு தேவையான அளவு, பெருங்காயம். முதல்ல இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பேக்கிங் சோடா கொஞ்சம் போட்டுக்கலாம். அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்ட ஃப்ளேவருக்கு மிளகாத்தூள், ஜீரகத்தூள், சாட் மசாலா, பெப்பர் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் நான் நல்ல சூடான எண்ணெய் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும், நல்லா கிறிஸ்பினஸ் வரும். எண்ணெய் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து நெய் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி செமி சாஃப்ட் டோ மாதிரி கொண்டு வரணும். அப்படின்னா என்னென்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு டோ வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் ஒரேடியாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. அப்படி தண்ணி ஊற்றிட்டிங்க அப்படின்னா மாவு ரொம்ப இலகிடும். சப்பாத்தி மாவு மாதிரி இருந்ததுன்னா இது வந்து நல்லா வராது, கிறிஸ்பினஸ் வராது. ஸோ அதனால் நீங்கள் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காய் பால் கூட ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 20 நிமிஷம் மூடி அப்படியே வச்சிடணும். ஸோ 20 நிமிஷத்துக்கு அப்புறமா 1 நிமிஷம் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். இதுக்கப்புறமா மாவு தூவிட்டு நம்ம தேய்க்க போகிறோம். ஸோ தேய்க்கிறதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா ரொம்ப தின்னாக தேய்ச்சிடக்கூடாது, ஓரளவுக்கு நம்ம திக்காக தான் தேய்க்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்பினச் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பாலக்கீரையோ இல்லை ரெட் கலருக்கு வந்து பீட்ரூட்டோ இல்லை அப்படின்னா கேரட்டா இல்லைன்னா டொமேட்டோ அரைச்ச பியூரி அதை கூட போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளேவர் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு சின்ன மூடி எடுத்துக்கோங்க.
இந்த ஷேப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த ஒரு ஹாஃப் மூன் ஷேப்பில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த முந்திரி ஷேப்புன்னு சொல்லுவோம். இது எண்ணெயில் போடும்போது நல்லா வந்து உப்பி வரும். ஏன்னா இதில் வந்து பேக்கிங் சோடா வந்து கொஞ்சம் கலந்துருக்கும், அதனால் ரொம்ப பர்ஃபெக்டாக கிறிஸ்பியாக வரும். ஸோ இது வந்து நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றதுனால ஹெல்த்தியானதும் கூட, குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமானதும் கூட. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி சின்ன ஒரு மூடி இருந்துன்னா அதை வச்சு நீங்கள் பண்ணலாம். இல்லைனா வாட்டர் பாட்டிலோட மூடி பண்ணிக்கலாம் வச்சு. ஸோ அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட வந்து குக்கி கட்டர் இருக்கும், அதுலேயும் நீங்கள் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக. ஸோ உங்களுக்கு இவ்வளோ சின்னதாக வேணாம், பெருசாக வேணும்னா நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஷேப் வந்து செஞ்சு எடுத்து வச்சுக்கணும். ஸோ இது ஒட்டாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் மேலே மாவு துவைக்கலாம். இதே மாதிரி தான் வந்து நம்ம கோதுமையிலையும் பண்ணலாம். ஸோ கூடிய சீக்கிரமாக வந்து கோதுமையில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மைதா அளவுக்கு நல்லா கிறிஸ்பினஸ் இருக்கும். ஸோ அதுக்கும் வந்து நான் சின்ன சின்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கோதுமை மட்டும் போடக்கூடாது, கோதுமையோட ஒரு சில பொருட்கள் சேர்த்தா மட்டும்தான் இந்த கிறிஸ்பினஸ் வரும். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மகிட்ட கட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி பண்ணும்போது மட்டும்தான் அந்த முந்திரியோட ஷேப் வரும் மிடில்லையும். உங்களுக்கு ஓமம் பிடிக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓமத்தை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு எள்ளு போட்டுக்கலாம். எள்ளும் பிடிக்காதவங்க ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் அப்படிங்கும்போது கொஞ்சம் லைட்டாக நுணுக்கி போட்டால் ஃப்ளேவர் வந்து எக்ஸ்ட்ரா வரும். ஓமம் வந்து பார்த்திங்கன்னா ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது கூட. ஸோ முதல்ல இதெல்லாம் வந்து நம்ம ஷேப் பண்ணி எடுத்து முடிச்சதுக்கப்புறமா ரிமைனிங் மாவு இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா திரும்ப வந்து இந்த டோ மாதிரி பண்ணி இதே மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் தேய்ச்சி. ஸோ இதை வந்து எடுத்துகிட்டு திரும்ப நம்ம பண்ணிக்கலாம் அதே மாதிரி. ஸோ அதனால் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வேஸ்ட் ஆகாது. ஸோ இப்போ நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கணும். அதில் கொஞ்சம் போட்டு பார்க்கணும், இமீடியட்டாக வந்துடக்கூடாது மேலே அந்த சின்ன பால். அது வந்து மெதுவாக எலும்பி வரும்போது கரெக்டான ஆயில் இருக்குன்னு அர்த்தம் சூடாக. இப்போ நம்ம இதை போட்டுடலாம். எப்போவுமே லோ மீடியமில் வச்சு தான் வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும். ஒரு 12 மினிட்ஸ்க்கு மேலே வந்து இது ஃப்ரை ஆகும், அதுவும் வந்து லோவில் தான். ஸோ இதே மாதிரியே நீங்கள் வந்து லைட் ப்ரௌனாக வர வரைக்கும், அதாவது கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டே இருக்கணும். ஸோ நம்ம போட்ட உடனே மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, ஷேப் வந்து உடஞ்சி போயிடும். ஸோ அதனால் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு அதெல்லாம் மேலே அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த் வரைக்குமே நமக்கு கெட்டு போகாது. ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த கிறிஸ்பினஸ் நமக்கு வந்துகிட்டே இருக்குன்னு. நம்ம எண்ணெயில் போட்டோன்னா வந்து இம்மீடியட்டாக எடுத்துடக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப சூடான எண்ணெயில் போட்டுட்டிங்கன்னா வெளியே வந்து ப்ரௌன் ஆகிடும், உள்ளே வந்து கிறிஸ்பினஸ் வராது. ஸோ லோ மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது மட்டும்தான் உள்ளேயும் வேகும், கிறிஸ்பினஸ் வரும், வெளியும் வந்து கிறிஸ்பினஸ் வரும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த் வரைக்கும் வச்சுருக்கும்போது கெட்டு போகாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிலும் வந்து அந்த சத்தம் அடங்கும், அந்த டைமில் நம்ம எடுக்கலாம். ஸோ நம்ம மைதாவில் போட்டதுனால கலர் வந்து ரொம்ப வராது. ஸோ இது மாதிரி ஒரு வெளிர் மஞ்சள் நிறமாக வரும், ஒரு லைட் ப்ரௌனாக. ஸோ இதை எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிளகாய் தூள் போடலாம், அதுக்கப்புறம் சாட் மசாலா, நீங்கள் ஜீரகத்தூள் போடலாம், ட்ரை மேங்கோ பவுடர் போடலாம், இல்லை எது வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப முக்கியமானது. இது சூடாக இருக்கும்போது பண்ணிங்கன்னா மட்டும்தான் அதோட ஒட்டும், இல்லைன்னா அது ஒட்டாது. ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை போடுறோம். அதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுப்போம். ஸோ பாருங்கள் பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. தேவைப்பட்டால் நீங்கள் மிளகாய் கூட சின்னதாக கட் பண்ணி போட்டு அதோடு சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் நான் முன்னாடி கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பாருங்கள் செகண்ட் பேட்சும் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா வந்து மேலே ஃப்ளேவருக்காக ஸ்பைசஸ் போட்டுட்டு நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போடணும். சூடாக போடும்போது ஸ்டீம் வந்து அது கெட்டு போயிடும். ஸோ ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் போட்டுட்டு 1 மந்த் வரைக்குமே வச்சுட்டு சாப்பிட்லாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே முந்திரி மாதிரியே இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் முந்திரியை அரைச்சும் போட்டு பண்ணலாம், பாதாம் அரைச்சும் பண்ணலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். இது வந்து நான் காரமாக பண்ணியிருக்கேன், நீங்கள் ஸ்வீட் வந்து பண்ணலாம். 1 மந்த் வரைக்குமே கெட்டு போகாது.
ஆயிலை ரொம்ப அப்சர்வ் பண்ணாதனால உங்களுக்கு வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ இதில் கசூரி மேத்தி மசாலா பொடி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கோபி மஞ்சூரியன். ஹோட்டல் ஸ்டைலில் கலர் இல்லாமல் பண்ண போகிறோம். முதல்ல நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு காலிஃப்ளவர் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதனோட ஃப்ளவர்ஸ் எல்லாம் சின்ன சின்ன ஃப்ளவர்ஸாக நம்ம எடுத்துக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இதை வந்து டைரெக்டாகவும் நம்ம ஃப்ரை பண்ணலாம், இல்லை அப்படின்னா அதில் பூச்சி இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 3 நிமிஷம் உப்பு போட்டு கொஞ்சம் வேக வச்சா ரொம்ப நல்லது கூட. ஸோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி உப்பு போட்டு நம்ம வேக வச்சிடலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் இருந்தால் போதும், ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ பாருங்கள், தண்ணியை வடிச்சிட்டு நல்ல கோல்டு வாட்டரில் நம்ம ஊற்றி அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸ்ட்ரா குக் ஆகாமல் இருக்கிறதுக்காக அதையும் நம்ம வடிச்சிருவோம். ஸோ இப்போ பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ மைதா எடுத்துக்கலாம் பேட்டருக்கு. அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பெப்பர் பவுடர். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு ஒரு ஓரளவுக்கு திக்கான பேட்டர் நம்ம பண்ணிக்கலாம். அதாவது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப பஜ்ஜிக்கெல்லாம் பண்ண மாதிரி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஸோ இது மாதிரி இருந்தால் ஓகே. இப்போது காலிஃப்ளவர் டிப் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி இருந்தால் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ தேவையான அளவு ஆயில், சன்ஃப்ளவர் ஆயிலோ இல்லை வந்து நீங்கள் கடலை எண்ணெயோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்ல சூடாக இருக்கணும் எண்ணெய். ஸோ அதில் போட்டுட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, நம்ம மீடியம் டு ஹையில் வச்சுருந்தா நல்லா கிறிஸ்பியாக நல்லா வந்துடும். நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்குல பண்ணலாம், பன்னீரில் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நமக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுடலாம், அது ஆயில் இருந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போது மஞ்சூரியன் சாஸ்க்கு நான் கார்ன்ஃப்ளவரும் தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி முதல்ல வச்சுறேன். இதுக்கப்புறமா ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு போட்டுக்கலாம், நல்லா ஃபைனாக சாப் பண்ணுது. இதை வந்து நல்லா வதக்கிடணும். ஸோ இதில் இஞ்சியும் போடுறாங்க, பட் இஞ்சி வந்து வேணாம், நல்லா இருக்காது. இப்போ பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக இருந்து போட்டுக்கலாம், இல்லைனா அப்படியும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், கேப்சிகம், அதுக்கப்புறம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கேன், நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் தேவையான அளவு உப்பு போட போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சாஸ், ரெட் சில்லி சாஸ், க்ரீன் சில்லி சாஸ், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், இவ்வளோ தான் இதுக்கு தேவைப்படும். ஸோ எல்லாமே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். டொமேட்டோ சாஸ் மட்டும் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நிமிஷம் மட்டும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி, பெப்பர் பவுடர், அவ்வளோதான். ஒரு 1/2 டீஸ்பூன் இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும் பெப்பர் பவுடர். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் ஸ்லரியை ஊற்றிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி வேணுனாலும் ஊற்றிக்கலாம். இதிலே பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலான்னா ட்ரையாகவும் பண்ணலாம், இல்லை கிரேவியாகவும் பண்ணலாம். கிரேவியாக பண்ணனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாஸ், கொஞ்சம் ஸ்லரி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டு நம்ம வந்து காலிஃப்ளவர் போட்டோம்னா நமக்கு வந்து அது என்ன ஆகும்னா நல்லா கிரேவி நிறையா கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கிரேவியாக இல்லாமல் ஓரளவுக்கு நான் ட்ரையாக பண்ண போகிறேன். ஸோ இப்போ நமக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா கொதித்து எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. கார்ன்ஃப்ளவரும் நல்லா குக் ஆகிடுச்சு, நல்லா ஷைனிங் வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து காலிஃப்ளவரை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஆஃப் பண்ணிடணும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா அது சொதன்னு ஆகிடும், அதுக்கப்புறம் கிறிஸ்பியாக இருக்காது. நீங்கள் இது ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. நம்ம சாஸில் போட்டுட்டு 1 நிமிஷத்துக்குள்ளே நல்ல சாஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ ரொம்ப ஷைனிங்காக ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் போடலாம், அதாவது வெங்காயத்தாள்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த டைமில் வெங்காயத்தாள் கிடைக்கல,
ஸோ எங்கேயுமே. ஸோ அதனால் என்னால் போட முடியல. நீங்கள் வந்து இதில் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கணும். ஸோ அது பார்த்திங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாலாம் இருக்காது. ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் கொத்தமல்லி தழை கூட மேலே தூவிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான நமக்கு கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பண்ண போகிறது ஒரு சிம்பிளான ஃப்ரைட் ரைஸ். ஒரு 5 நிமிஷத்தில் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது கார்ன் பக்கோடா. அதுவும் நல்லா மொறுமொறுன்னு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். டீக்கும் ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக்ஸாகவும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். குழந்தைகளுக்கும் பார்த்திங்கன்னா அது ரொம்ப பிடிக்கும். இந்த கார்னில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் வந்து நிறையா இருக்குது. ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃப்ரெஷ்ஷான கார்ன், நீங்கள் வந்து ஸ்வீட் கார்ன் இல்லை அப்படின்னா வந்து நார்மல் நாட்டு மக்காச்சோளம் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு நீங்கள் இதை வந்து பாயில் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து இதை அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ பாயில் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாறும். ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கார்ன் தான் இருக்கணும். ரொம்ப முத்துனா வந்து கார்ன் கர்னல்ஸ் இருந்ததுன்னா இது வந்து பக்கோடா நல்லா இருக்காது. ஸோ இது மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஈஸியான மெத்தட். ஒரு நிமிஷத்துக்குள்ளே நம்ம சீக்கிரமாகவே வந்து இதை பண்ணிடலாம். நம்ம லார்ஜ் குவான்டிட்டியில் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இது மாதிரி கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பொருட்கள் நம்ம போட போகிறது கிடையாது. ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறோம். ஸோ மேலே ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஒரு பவுலில் போட்டு கடலை மாவு ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் ஃபெனல் 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அவ்வளோதான். தேவைப்பட்டால் நீங்கள் பெருங்காயம் போட்டுக்கலாம். அது வந்து ஆப்ஷனல் தான். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தண்ணியை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஸ்டிக்கியான டோ மாதிரி நம்ம கொண்டு வந்துடணும். ஸோ ரொம்ப நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா ரன்னி ஆகிடும். அது வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜி மாதிரி ஆகிடும். ஸோ அப்படி வந்து அப்பப்போ கிராஜுவலாக தண்ணி ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இது உடனே வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். இப்போது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய் இல்லை அப்படின்னா சன்ஃப்ளவர் ஆயில். இதில் வந்து நம்ம கொஞ்சம் அப்படியே கையளவு மாவு எடுத்துகிட்டு இதில் எண்ணெயில் வந்து போட்டு நம்ம பொரிச்சிட்டுக்க போகிறோம். நம்ம எண்ணெயில் போடும்போது ஓரளவுக்கு நல்ல ஹை ஃப்ளேமில் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் மீடியம் டு ஹை வச்சுட்டு நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் பாதி வந்ததுக்கப்புறமா எடுத்துகிட்டு நீங்கள் டபுள் ஃப்ரை கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் சிங்கிள் ஃப்ரைலேயே ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பியாகவும் இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சூடு ஆறுனதுக்கப்புறம் டேஸ்ட்டு மாறாது. ஸோ இது மாதிரி நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ரொம்ப முக்கியமானது கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சமையல் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து ஏதாவது ஒரு டிஷ்யூ பேப்பர் இருந்ததுன்னா நீங்கள் அதில் போட்டுக்கலாம். நம்ம சாஸோடு எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா க்ரீன் சட்னியோடு எடுத்துக்கலாம். இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். இதிலேயே நாங்கள் 1800 ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.in வெப்சைட்டை ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயே 8000 ரெசிபிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனலும் ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதில் 2000 ரெசிபிஸ் இருக்குது. 15 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் மக்காச்சோளத்தை வந்து நீங்கள் அரைச்சும் பண்ணலாம், அதுவுமே நல்லாயிருக்கும்.